ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த நோய் சார்ந்த மருத்துவமனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கோ அது இப்ப அந்த நோய் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, அது நோயின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி எப்படி அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறது? ஹாட் வாட்டரும் கிடையாது, கோல்டு வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டர் நீங்க வந்து பல வருடமாக குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்து குழந்தை செட் ஆகும். அப்ப அதுல வந்து ஒரு 20 நிமிடம் உட்காந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பெஸ்ட். விந்தணு கூட கவுண்டிங் பாருங்களேன். கருத்தடை மாத்திரையை ஆஃப் பண்ணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கேன்சர் நோய்கள் இங்க எங்கிட்டு பார்த்தாலும் கேள்விப்படுற மாதிரி வந்து நம்ம காதுல கேட்கிறோம். உங்களுடைய உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு இது பெஸ்ட்டுங்க. உங்களுடைய விந்தணுக்களை அதிகரிக்க செய்யும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, பொதுவா மருத்துவமனைகள்ல இன்னைக்கு நிறைய ஒரு தனித்தனியான நோய்களுக்கு மருத்துவமனைகள் நிறைய உருவாகிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த நோய் சார்ந்த மருத்துவமனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கோ அப்பனா அந்த நோய்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நோய் இன்னும் விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி இருதயம் சார்ந்த மருத்துவமனைகள் நிறைய அதிகமாச்சு. பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இப்பயும் அப்படி பீக்கு போய்கிட்டு இருக்கு. யாருக்கு வரும் எப்ப வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற டிசீஸ் கட்டுப்படுத்தப்படல, அதிகமா தான் இருக்குது. டயபெட்டிஸ் சென்டர்ஸ் நிறைய அதிகமாச்சு. சர்க்கரை நோய் அது போல கட்டுப்படுத்தப்படல, நிறைய நபர்களுக்கு அதிகமா சர்க்கரை நோய் வந்தது. அது போல பாருங்க, கேன்சர் சென்டர்ஸ் இப்ப நிறைய அதிகமாகிட்டு இருக்குது. கேன்சர் நோய்கள் இங்க எங்கிட்டு பார்த்தாலும் கேள்விப்படுற மாதிரி வந்து நம்ம காதுல கேட்கிறோம். அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அதிகமாயிட்டே இருக்கு. அது மாதிரி இப்ப சமீபமா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. குழந்தையின்மை பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்தியங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. அப்பனா அது இப்ப இந்த நோய் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, அது நோயின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது இன்னும் அப்பனா அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த வகையில அது ஆண்களுக்கு பிரச்சனையா பெண்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து ஆய்வுகள் பண்ணி பார்க்கப்படும் பொழுது, பெண்களுக்குங்கும் பொழுது அதுக்கு தனியா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல வந்துட்டு நிறைய சிகிச்சைகள் இருக்குது. அதுபோல ஆண்களுக்கு விந்தணுக்கள் வந்து குறைபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கும் நிறைய சிகிச்சைகள் இருக்குது. பட் இந்த விந்தணு குறைபாடு அப்படின்றத நம்ம வந்து உணவு முறைகள்லையோ நம்ம லைஃப் ஸ்டைல்லையோ அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இயற்கையான முறையில இந்த விந்தணுக்களை நம்ம எப்படி வந்து அதிகமாக்கிக்கிறது, எப்படி அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறது, அதோட ஸ்டெபிலிட்டியை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் ஒரு டீட்டெயிலான பதிவு இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். இப்ப சத்தா வளர்க்கறதுக்கு ஓகேங்களா, அந்த அணுக்களை நல்ல சத்தா வளர்க்கறது, அதோட மொட்டாலிட்டி விஸ்காசிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்ப அதற்கு தகுந்த உணவுகள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம துவர்ப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறது இல்லை. சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டா கூட அவங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பயன்படுத்தினாங்க பாருங்க, முழுக்க முழுக்க துவர்ப்பு. அப்ப அந்த பாக்கு அந்த துவர்ப்பு தன்மை அவர்களுடைய விந்த அணுவை ஸ்ட்ராங் பண்ணும். விந்த அணுவுக்கு மிக மிக முக்கியமானதே துவர்ப்பு தன்மை தாங்க. துவர்ப்பு தன்மையுள்ள உணவை நீங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த துவர்ப்பு சம்பந்தப்பட்ட பழங்கள் காய்கள் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு விந்தணுவை கட்டிப்படுத்தும். விந்துவை கட்டிப்படுத்தும். நீர்த்த தன்மை இல்லாம கட்டித்தன்மைக்கு வரும். விந்து அணு நல்ல சீறி பாயக்கூடிய தன்மைக்கு வரும். இது ரொம்ப 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 மிக முக்கியமான விஷயமே அதுதான். மாதுளை எடுத்துக்கலாம். மாதுளை எல்லாம் நல்ல தோர்ப்பு தான். மாதுளை எடுத்துக்கலாம். மாதுளை ஜூஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விந்தணுவோட கவுண்டிங் கூட்டுறது. பொதுவா நம்ம சொல்றது நட்ஸ் எல்லா நட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த நட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து நிலக்கடலை பருப்பு. குறிப்பிட்ட சில நாடுல இந்த நிலக்கடலை சாப்பிட்டா அந்த கருத்தட மாத்திரையை ஆஃப் பண்ணிருதான். எப்படி பாருங்களேன், கருத்தட மாத்திரையோட பவரை ஆஃப் பண்ணிருக்கு. நிலக்கடலைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது சரிங்களா. அப்ப கருவை வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த செமனோட கவுண்டிங்கை கூட்டுறதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதை கட்டித்தன்மை பண்ற தன்மை இருக்குது. கவுண்டிங்கை அதிகரிக்கிறதுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. பாருங்களேன், கருத்தடை மாத்திரையை ஆஃப் பண்ணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிலக்கடலைக்கு இன்னைக்கு தடை விதிக்கிறாங்க. அதனால இது நிலக்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமோன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. நீங்க நிலக்கடலை எடுத்துக்கங்க. அன்னைக்கு அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸே நிலக்கடலை தான். இந்த நிலக்கடலைன்ற ஸ்நாக்ஸ் மூலமாக உங்களுடைய விந்து அணுக்களை அதிகரிக்க செய்ய முடியும். இந்த ஒரு ஸ்நாக்ஸ் போதும். அந்த நிலக்கடலை பருப்பு அப்புறம் கடலை மிட்டாய் இது பெஸ்ட்டுங்க உங்களுடைய விந்து அணுக்களை அதிகரிக்க செய்வதற்கு. இப்ப உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் போக உங்களுடைய உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு, அது குறிப்பா வந்து டெஸ்டிஸ்ல அதிகமான வெப்பம் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களும் நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே இதான் விஷயம். பல வருடமாக குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்து குழந்தை செட் ஆகும். ஆண்களும் சரி பெண்களும் சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஹிப் பாத் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. இந்த ஹிப் பாத் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டப்பு அதுக்குள்ள நீங்க உட்காரணும். நீங்க உட்கார்ற மாதிரி ஒரு டப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா ஹிப் பாத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்க
ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து வாங்கணும்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதை ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்புனா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உட்கார மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் வந்து ஒரு அரை டப்புக்கு நார்மல் வாட்டர், அதாவது ரூம் கிளைமேட் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வாட்டர், ஹாட் வாட்டரும் கிடையாது, கோல்டு வாட்டரும் கிடையாது, நார்மல் வாட்டர் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்குள்ள உள்ள உட்காரணும். காலை 2 வெளியில போட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுடைய வயிறு பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதியோட ஆரம்ப பகுதி வரைக்கும், கீழே வரைக்கும் அப்படியே வந்து தண்ணிக்குள்ள இருக்கும். உங்களுடைய கால் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போட்டிருப்பீங்க. உங்களுடைய தொடை பகுதி வரைக்கும் அந்த தண்ணி வந்து இருக்கும். முழங்கால்லாம் வெளியில இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய அந்த ஹிப் பூபக பகுதி குறிப்பாக கூலிங் ஆகணும். அவ்வளவுதாங்க. உங்களுடைய பெல்விக் ஜோன் கூலிங் ஆகணும். அப்ப அதுல வந்து ஒரு 20 நிமிடம் உட்காந்துருங்க. குறைஞ்சபட்சம் நீங்க அரை மணி நேரம் கூட உட்காரலாம், 1 மணி நேரம் கூட உட்காரலாம், தப்பே இல்லை. அப்படி உட்காந்துருங்க. டெய்லி பண்ணிட்டே வாங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் எம்டி ஸ்டொமக். எந்த நேரத்தில் பண்ணாலும் எம்டி ஸ்டொமக். ஓகேங்களா? எம்டி ஸ்டொமக்ல பண்ணிக்கங்க. காலைல சாப்பாடு முன்னாடி பண்ணிக்கங்க. இல்லைங்க நான் வந்து காலையிலேயே அறிபறியா வேலைக்கு போயிடுவேன், பரவாயில்ல. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சாப்பிட போறதுக்கு முன்னாடி இப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட போங்க. பெட்டரா இருக்கும். எம்டி ஸ்டொமக்ல பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் குளிக்கிறது அப்படின்றதே குளத்திலையும் ஆத்துலையும் அருவியிலையும் அங்கே தண்ணி தொட்டி கட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்குனே வந்து ஒரு தண்ணி தொட்டி கட்டியிருப்பாங்க. தொட்டிக்குள்ளே போய் தான் குளிப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்ப ஃபுல்லாக அப்படி கூலாக வச்சுக்கிட்டாங்க. அப்படி குளித்தோம். இன்னைக்கு நமக்கு அது இல்லை. ஓகேங்களா? சவரில் தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான காரணம் தான். அதனால உங்களுடைய இடுப்பு பகுதி கூபக பகுதியில் அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டு தான் இந்த பிரச்சனைக்கு வந்தது. நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுல இருந்து நீங்கள் பலன் அடைஞ்சவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்பர்ல கால் பண்ணா கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு சூப்பரா வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. பயன்படுத்தி அதை சரியா கடைபிடிச்சு உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு குழந்தை செல்வத்தோட நீங்க ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.